ஆசீர்வாதத்தோடு. சில பேர் சொல்றாங்க நாங்க ஆசீர்வாதத்தை பேசுவதில்லை, நாங்கள் சுவிசேஷத்தை தான் பேசுகிறோம். சரி, ஏன் ரெண்டையும் பிரிக்கிறீங்க? பவுல் ரெண்டையும் பிரிக்கல. சுவிசேஷன்றது செழிப்பு தான் சுவிசேஷம் அப்படி நாங்க சொல்லல. சுவிசேஷத்துல எதுவும் இருக்கு, செழிப்பும் இருக்குது. ஆனா பவுல் அதை தான் பேசுறாரு. பவுல் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு. சில பேர் சொல்றாங்க நாங்க ஆசீர்வாதத்தை பேசுவதில்லை, நாங்கள் சுவிசேஷத்தை தான் பேசுகிறோம். சரி, ஏன் ரெண்டையும் பிரிக்கிறீங்க? பவுல் ரெண்டையும் பிரிக்கல. அவர் சொல்றாரு சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதம். We preach only gospel, not blessing. கர்த்தர் இணைத்ததை பிரசங்கிகள் பிரிக்காதிருக்க கடவர்கள். நீங்க பாருங்க, இது எனக்கு மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா? நீங்க ஒரு தப்பான உபதேசத்தை கேட்குறீங்களா? குழப்பமான போதனை கேட்குறீங்களா? தெளிவா இருக்கா? எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று. அப்போ பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் பேசுகிற சுவிசேஷம் வெறும் ரட்சிப்பை மட்டும் தருது அப்படின்ற, வெறும் பாவ மன்னிப்பை மட்டும் தர்ற சுவிசேஷம் கிடையாது. ஒரு மனுஷனை எல்லா விதத்திலையும் வாழ வைக்கக்கூடிய சுவிசேஷமாக எது இருக்கு. ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க. I shall come in the fullness of the blessings of the gospel of Christ. இதான் சொல்லுங்க, fullness of the blessings of the gospel of Christ. அப்போ காஸ்பலுக்குள்ள என்ன இருக்குது? fullness. அதுல நிறைவு இருக்குது, அதுல சம்பூர்ணம் இருக்குது. இப்போ ஏன் கிறிஸ்தவ சபைகள் செழிக்காம போயிடுச்சு, மக்களுக்குள்ள ஏன் இது பெருசா வேலை செய்யாம போயிடுச்சுன்னா இதை சொல்றது கிடையாது. ஆனால் காணிக்கை மட்டும் கேட்பாங்க நம்மக்கிட்ட. தெரியுங்களா? நீங்கள் சகோதரனே தசம பாகத்தை கூட்டக்கூடாதா? இபி ஆஃபீஸில் கரண்ட் பில்லை கூட்டி விட்டார்கள், நீங்கள் இன்னும் கூட்டாமலே இருக்கிறீர்களே அப்படிமை. காணிக்கை மட்டும் கொண்டு வாங்கன்றீங்க. ஆனால் பணம் எப்படி வரும்னு சொன்னால் தப்பு. நான் என்ன சொல்கிறேன், நான் கொண்டு வாங்கன்னு மட்டும் சொல்லலை, நான் வருன்றேன்.